வெயிட் வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைசூர் மசாலா தோசை. ஆமாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோங்க. பார்க்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படியே போயிடுச்சு பாருங்க. குட்டியான பாருங்க போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் சாப்பிட்றா. ஸோ வெளியே இருந்து பாருங்க, வியூ செம்மையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போது டே 2 இன்றைக்கி நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மைசூர்லேருந்து கிளம்பி ஊட்டி தான் போக போகிறோம். மாசன்குடி வழியாக போக போகிறோம். பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்கா. இன்னும் தூக்கம் வரல. எழுப்பி குளிப்பாட்டிட்டேன். நேற்று நைட்டு வந்து தூங்கினவ அப்புறம் எந்திரிக்கவே இல்லை. சாப்பிட்றதுக்கும் எந்திரிக்கலை. ஸோ தூங்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். காலையில் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுலேயே கஞ்சி செஞ்சு அவளுக்கு ஊட்டியும் விட்டாச்சு. ஸோ அவள் தூங்கினா எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நாங்கள் மட்டும் சாப்பிட்ணும். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ நைட் வேணால் நீங்கள் அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு நைட்டு. ஸோ காலையில் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறது கிடையாது. வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அவளுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டு போல். அதனால தான் நேற்று அவ்வளோ அழுதிருக்கா. இப்போது காலையில் ஒரு 6 o'clock இல்லை 5:30 தான் நாங்கள் எழுப்பி அப்புறம் போகிற வழியில் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். ஸோ அங்கே ஃபாரஸ்ட்குள்ளார போயிட்டு ஏதாவது அழுதுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குளிப்பாட்டி ஊட்டி விட்டு எல்லாம் முடிஞ்சது. சரி, நான் போகிறப்ப எங்கெங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா விண்டோவில் வந்து இப்படி தான் இருக்குது. சன்ரைஸ் இப்போ தான் ஆகுது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நைட்டும் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ட்ரெஸ். நான் வாங்கினேன்ல, இன்னொரு ட்ரெஸ் வந்து இதுதான். குஷி ஆயிட்டாவ. பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா. ஸோ காலையிலே கொண்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மசால் தோசை. கல்ல ஃபஸ்ட்டு தோசை எனக்கு தான். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். வெயிட் வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைசூர் மசாலா தோசை சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வந்துட்டோம். இவன் வேற மடியில் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மான் வந்து நாங்கள் என்ட்ரான கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்துட்டோம். பட் என்னால் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட்டு வந்தால் உங்களுக்கு எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சஃபாரி போகிறதுக்கு எல்லாம் இருக்குது. நம்மளும் வேணும்னா போகலாம். பட் பாப்பா வச்சுட்டு சஃபாரி போக முடியுமா தெரியல. ஏஜ் லிமிட்டா? நம்ம வரும்போது வேணால் கேட்டு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. பட் வண்டியில் சைலண்ட்டாக இருக்கணும். அவங்க கூப்பிட்டு போகிறவா ஜீப்போ வேனோ இது வேணும், சைலண்ட்டாக இருக்கும். இவ்வளோ வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆசையாக தான் இருக்குது. குட்டி மான் அங்க இருக்கு பாருங்க. மானு ரோடுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஜாலியா சுத்திட்டு இருக்கு. இங்க பாருங்க. நிறைய இருக்கு. அங்க முன்னாடியும் இருக்கு பாருங்க. முன்னாடி போங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் எங்கன்னா தமிழ்நாடு என்ட்ராக. இங்கேயும் மான் இருக்கு பாருங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். இங்க மான் எங்க எனக்கு தெரியலையே. அங்க இருக்கு. ஆமா, மங்கி இருக்கு. கேர்ஃபுல். தமிழ்நாடு என்ட்ரியா இப்போ? ஆமா. என்ன முதுமலையா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே முதுமலை, அதுக்கப்புறமா தான் இது.
பார்த்தீங்கன்னா கர்நாடகா செக்கிங் வந்து முடிஞ்சு இப்போது தமிழ்நாடு செக்கிங் முதுமலை டைகர் ரிசர்வ். இங்கே பாருங்க எத்தனை மங்கி இருக்குன்னு. நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் பயத்தில். செக்கிங் முடிச்சுட்டு நம்ம போகலாம். ஃபாரஸ்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. ரொம்பவே கிளைமேட் வந்து அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்குமே வந்து நிறைய சேஞ்ச் இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே. அதுவும் நம்ம வந்துருக்கிறது சம்மர் டைம்ல. ரெய்னி சீசன்ல வந்து இன்னும் கிரீனா இருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்கு. மான் இருக்கு. கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஸ்லோ பண்ணும். ஓகேவா? பக்கத்துல இருக்குப்பா. எடுக்கும்போதே வந்துச்சு. பேர்ட்ஸும் நிறைய சவுண்ட் பண்ணிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க ரோடுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நதி போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. இங்கே நம்ம வண்டி நிறுத்தி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருக்குது இல்லை குரங்கு இருக்கு. என்ன தெரியலையா? ஜம்போ பூச்சோ கண்ணில் படல. ஜம்போ தான் ஒண்ணு. ஆமா ஜம்போ. தெரியுதா உங்களுக்கு கேமரால? பின்னாடி ஒண்ணு இருக்கு தெரியுதா? இருங்க நிறுத்திட்டாதா? கொஞ்சம் முன்னாடி போற. இந்த மரத்துக்கு முன்னாடி இதுல கேமரா. இப்போ தெரியுது எனக்கு கேமரால. குட்டி ஒன்று வருது. குட்டி ஒன்று இருக்குது பின்னாடி. குட்டி ஒன்று இருக்குது. சாப்பிடுது. அதான் வரமாட்டேங்குது. என்ன முன்னாடி வந்தா பார்க்கலாம். தெரியுது இங்க இருந்து. சாப்பிட்டுட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு யானை இருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோங்க. பார்க்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படியே போயிடுச்சு பாருங்க. குட்டி யானை. குட்டி யானை பாருங்க போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. இன்னொரு குட்டியா? அதுக்கு பின்னாடி இன்னொன்று வருது. 4 யானை. அந்த சைட் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசன்குடியில் இருக்கோம். பாப்பா முழிச்சிக்கிட்டால பசிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பழம் மட்டும் ஊட்டி விட்டுருக்கேன். சரி எங்களுக்கும் டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. பட் வாமிட் வந்துடுமோன்னு பயம். ஸோ லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் பேசுனது கேட்டுச்சா தெரில. லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாம். நான் மேலே போயிட்டு தான் பாப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா இவளும் வாமிட் பண்ணிட்டா ப்ராப்ளம். அதனால மேலே போய் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் ஊட்டி வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நாங்கள் எங்கே ஊட்டியில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் பெஞ்ச்மார்க் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி டேக் கொடுத்துருக்காங்க. கார் வந்து மேலே பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம போய் டீ ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்கலாம். பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனாலும் தூங்காமல் இருக்கா இன்னும். என்ன பண்ணுவான்னு தெரியல. பால் குடிச்சிட்டா. தூக்கம் வந்துருச்சு மேடம்க்கு. சில்லு சில்லுன்னு இருக்கான். நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. வெயில் தெரியல. சூப்பராக காற்று வருது. சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். போகலாம் வாங்க. டிக்கெட் எவ்வளோ?
Ticket 30 rupees. 30 rupees. Okay. Of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 48 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. Broken windows. Then they are grinded at 50 degrees Celsius in ball mill machine, and then cocoa bean is liquefied. When grinded with heating, it is called as cocoa mass. In conching of milk chocolate, 15 kilograms of cocoa mass, 15 kilograms of milk powder, 48 kilograms of sugar, and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 48 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. Dark chocolate is added with 34 kilograms of cocoa mass, 48 kilograms of sugar, 22 kilograms of milk powder, and cocoa butter 30 kilograms. After 24 hours of conching, the chocolate is transferred to a melting tank and then kept at 50 degrees Celsius. Liquid milk, dark and white chocolates are kept separate and then molded into shapes and sizes. It's a chocolate. Mold. Mold பண்ண சாம்பிள் சாக்லேட் இதே கொடுத்தாங்க ஒரு டார்க் சாக்லேட் ஒரு ஒயிட் சாக்லேட். பாப்பாவுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்? பாப்பாக்கு என்ன சாக்லேட் வேணும்? போன பேரா அவளுக்கு இது வரைக்கும் சாக்லேட் கொடுத்ததில்ல. ஒயிட் வேணுமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் சாப்பிட்றா. அவதானே ஸோ வெயிட் டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து இந்த ரூட் இந்த சைட் போகணும். டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இவ்வளோ கீழே இறக்கி விட்டாச்சு நடன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா டீ லீவ்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. பாருங்க இங்கேருந்து அப்படியே கிரைண்ட் ஆகிட்டு மேலே போகுது. அங்கே லாஸ்ட்டாக தெரியுதா, இங்கே வந்து நல்லா இலையோட வாசனை சூப்பராக அடிக்குது. ஸோ வெளியே இருந்து பாருங்க, வியூ செம்மையாக இருக்கு. சூப்பர் வியூ. நல்லா நிறையா ஸ்டெப்ஸ் ஏற வேண்டிய என்ன சொன்னால் வியூ சூப்பர். ஆமாம், என்னமோ பார்க் இருக்கு. ரெண்டு இருக்கு போல, ரெண்டு டீ ஃபேக்ட்ரி இருக்கு. சாம்பிள் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் கூட்டம். சாம்பிள் டீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப் இருக்கு, டீ ஷாப் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஷாப் இருக்கு. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஹேண்ட் கிராஃப்டட் சாக்லேட்ஸ் அவைலபிள் ஹியர். சாக்லேட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சாக்லேட்ஸ் வாங்கலாம். அங்கே டீ எதுவும் வாங்கலை. சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். 100 grams என்ன ரேட்டோ அது போட்டிருக்கு. வேறு காய் கடையனே ஏட் அங்கே சார். பீனட்னா டார்க் ஃப்ரூட் அண்ட் நட்டு, ஹேசல் நட், ட்ரஃபிள், இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா இன்னும் என்னது வறுக்கி ஷாப்பும் இருந்துச்சு. நாங்கள் வறுக்கியும் வாங்கினோம் வறுக்கி ஷாப்பில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஸ்வெட்ரு வாங்கலாமான்னு இருக்குது. இங்கே ரொம்ப கூலாக இருக்கா. ஸ்வெட்ரு ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்னு இருக்கோம். பாப்பாவுக்கு சின்னதாயிடுச்சு அவ்வளோது.
ஒரு டாய் ஷாப் இருந்துச்சா, இங்கே ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அதில் வந்து சரி சைலண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தோம். அதான் சைலண்ட்டாக இருக்காங்க, ஜாலி ஆகிட்டாங்க, குஷி ஆகிட்டாங்க மேடம். எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சி எத்தனை சாக்லேட் வாங்கினான்னு கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா, நிறைய சாக்லேட் வாங்கினா. ஏன் பாப்பா? இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வந்திருக்கோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறமா பன்னீர் பிரியாணி, அப்புறம் இது கூட ஒரு அப்பளம் வந்துச்சு. அதனால் இவளோட அலப்புற என்னால் தாங்க முடியல, சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பளம் தான் வேணும். சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறோம்.